ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் என்கிற மிகச் சிறப்பான காலத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கடந்த புதன்கிழமையே நாம் இந்த தவக்காலத்தை ஆரம்பித்து விட்டோம். இந்த தவக்காலம் என்பது மிக ஒரு சிறப்பான இரக்கத்தின் காலமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம். பலருக்கு இது ஒரு வேதனையின் காலம், சோகத்தின் காலம், அல்லது ஒரு வருத்தத்தின் காலம் என்றெல்லாம் கூட வரையறுக்க முடியும். ஏன்னா அது அவரவருடைய பார்வையை பொறுத்ததாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இது ஆண்டவருடைய பாடுகளை மட்டுமே உற்று பார்க்கிற ஒரு நாட்கள். ஒரு சிலருக்கு இந்த உபவாசம், அந்த ஒரு சந்தி, சுத்தபோசனம் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இது எப்படா முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வருத்தத்தின் காலம். இப்படி பல்வேறு மனநிலையோடு மக்கள் இந்த தவக்காலத்தை அணுகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் திருச்சபை நமக்கு கொடுக்குற இந்த தவக்காலத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அது ஒரு இரக்கத்தின் காலம். கடவுள் இந்த தவக்காலத்தில் என்ன செய்கிறாரு? அநேக பாவங்களை மன்னிக்கிறாரு. அநேகருடைய பாவங்களுக்கு கழுவாயாக அவரே தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்குறாரு. அதனால் இந்த நாட்களில் எல்லா பாவத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்மளை திரும்பி வா என்று அழைக்கிற அந்த அன்பு தெய்வத்தினுடைய அழைப்பின் நாட்கள் இந்த தவக்காலம். அதனால தான் இந்த தவக்காலத்தை நீங்கள் ஒரு இரக்கத்தின் காலமாக பார்த்து, அதனால் என்ன தப்போ என்னாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், கடவுள் நமக்கு மன்னிப்பை கொடுத்துட்டே இருப்பார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. அப்போ கடவுள் ஒரு இடத்துல நீதியின் தேவனாய் நிற்க போகிறாரு. அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்ய முடியாது? அவரிடத்துல இரக்கத்தின் கனியை பார்க்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் இந்த ஒரு தவக்காலத்தில் தன்னுடைய இரக்கத்தின் முகத்தை கொடுத்து நமக்கு ஒரு உற்சாகமான அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. திரும்பி வாங்க என்ற அழைப்பை கொடுக்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பி செல்வது என்றால் என்ன? ஆண்டவரிடத்தில் திரும்பி செல்வது என்பது மனமாற்றத்தோடு திரும்பி செல்வது, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறி செல்வது. இதுதான் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நம்மக்கிட்ட கேட்குறார். நான் எதுக்கு மாறணும்? நான் தான் நல்லா இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் நற்கருணை வாங்குகிறேன், நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறவர்களும் கூட, ஏன் குருக்கள், கன்னியர்கள், அழைக்கப்பட்டிருக்கிற பெரியவர்கள் கூட என்ன செய்ய வேண்டும்? இதை சிந்திக்க வேண்டும். நம்ம இதெல்லாம் நம்முடைய பெருமையின் அடையாளங்கள் அல்ல, மாறாக நம்முடைய அழைத்தல். கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திட்டத்திற்காக அழைத்து செயல்படுத்துகிறார். அவரவருடைய அழைத்தலில் அவரவர் நீதியோடும் நேர்மையோடும் நிற்க வேண்டும். அப்படி இல்லைன்னா எல்லோருமே இந்த இடத்துல சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிற இந்த சிறப்பான நாட்களில் இன்று ஆண்டவர் எதை குறித்து நம்மோடு பேசுகிறார்? இந்த 3 வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடவுள் நம்மோடு உறவாடுகிற ஒரு ஆசீர்வாதமான நாட்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அது நம்மோடு உரையாடுகிறார். அதாவது அவர் ஒரு பிள்ளைகளுடைய பாசத்தோடு நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தை வழியாக ஒரு மகனுக்கு தந்தை கற்பிப்பது போல கடவுள் நமக்கு கற்பிக்கிறார். இப்படி செய்ப்பா, இப்படி செய்மா, இப்போதாம்மா அப்படித்தாம்மா நீ ஒழுங்காக இருக்க முடியும், அப்போதான்ப்பா நீ என்னிடத்துல வர முடியும் என்று கடவுள் ஒரு பாசத்தோடு இந்த வார்த்தை வழியாக உரையாடுகிறார். அதனால தான் பிசாசு இந்த வார்த்தையை நம்ம கேட்காதபடிக்கு அவன் நம்ம இதயத்தில் ஒரு கடினமான ஒரு மனதை கொண்டுட்டு வச்சிடறான். ஒரு விதமான வெறுப்பு. நம்ம என்ன நல்ல ஆழமாக நீ யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? திருச்சபை என்ன கேட்குது? ஆலயத்துக்கு நீ அமர்ந்து ஆண்டவரை கேளு, ஆண்டவர் பேசுகிறத கேளு. அதுவே நமக்கு கடினமாக இருக்கிறது பாருங்களேன். இங்கே தான் நம்ம யோசிக்க மறுக்கிறோம். ஏன் என்ன சொல்கிறாங்க? நம்மளை என்ன சாட்டையில் அடித்து கொள்ள சொல்கிறார்களா? அல்லது நம்மை ஏதாவது கசப்பான காரியத்தை செய்ய சொல்கிறார்களா? ஒன்றுமே இல்லையே. நம்ம போய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்கிறத கேட்டு நம்மை ஆழமாக நம்முடைய இதயத்தில் வைத்து தியானித்தா போதும், மாற்றம் வந்துடும். அதுக்கு தான் பிசாசு ஆலயத்திற்குள்ளேயே வர விடுவதில்லை. அநேகர் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் ஆலயத்திற்குள்ளே வந்தும் கூட ஆண்டவரை சாராதவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் எல்லோருக்குமே இந்த அழைப்பை கொடுக்குறாரு. என் பிள்ளைகளே, என்னிடத்திலே திரும்பி வாங்க, நான் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லி அழைக்கிற அந்த அழைப்பை இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு ஆண்டவர் ஆழமாய் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளோடு இந்த வாசகத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். 3 வாசகங்கள் இணைச்சட்ட நூலிலிருந்து 26வது அதிகாரம் 4லிருந்து 10 வரை உள்ள வாசகம் முதல் வாசகமாகவும், 2வது திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 10வது அதிகாரம் 8லிருந்து 13 வரை உள்ள இறைவார்த்தைகளோடும், நற்செய்தி வாசகமானது
லூக்கா நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1-13 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகங்களினுடைய ஆழத்தை நோக்கி நாம் கடந்து செல்கிறோம். இந்த 3 விதமான விசுவாச அறிக்கை இந்த இடத்துல செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். 3 விதமான விசுவாச அறிக்கை. இந்த மனமாற்றம்னு சொல்கிறது எதுக்கு? சும்மா கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவன் கோயில் உள்ளே உட்காந்துட்டா மனமாற்றத்தை இதுதான் நம்ம புரிந்து கொள்கிறோம். கோயிலுக்கே வராத என் பிள்ளை கோயிலுக்கு வந்துருச்சு, மனம் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதாவது அது ஒரு சிறிய அடையாளமாக இருக்கலாம், நம்ம முழுசாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் விரும்புகிற மனமாற்றம், அதாவது நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வது, அதை தான் நம்முடைய திருப்பலியில் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். இது விசுவாசத்தின் மறைபொருள், நம்பிக்கையின் அறிக்கை என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு வழிபாட்டுக்குள்ளே மீண்டும் மீண்டுமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இதில் 3 விதமான விசுவாச அறிக்கையை நம்ம பார்க்குறோம். முதல் வாசகத்தில் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை, இப்படித்தான் அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. முதல் வாசகத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களினம். எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல ஏன் நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிள்ளையாக இருக்கணும்? அது நீங்கள் கத்தோலிக்கராக இருக்கலாம், அல்லது சிஎஸ்ஐயாக இருக்கலாம், அல்லது டிஎல்சி சபையாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு எந்த ஒரு கிறிஸ்தவ சபையாக கூட இருக்கலாம். உண்மையான கிறிஸ்தவ சபையாக நம்ம அதைத்தான் மையப்படுத்தணும். அப்போது இதில் ஏன் கடவுள் என்னை கிறிஸ்தவனாக தெரிந்தெடுத்திருக்கிறார்? அப்போ அந்த தெரிந்தெடுத்தல் தான் இட்ஸ் அ ஸ்பெஷல் சாய்ஸ். நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஸ்பெஷல் சாய்ஸ். இந்த சாய்ஸை தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி அடிக்கோடிட்டு காட்டுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வாழ்வுக்கு அவர் என்ன செய்கிறாரு? அழைச்சிட்டு வராரு. அதற்கு பிரதிபலனாக அவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள். முதல் கனிகளை கடவுளுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதன் வழியாக அவங்க என்ன செய்கிறாங்க? நம்பிக்கையை அறிக்கை செய்கிறாங்க. முதல் வாசகத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். முதல் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகி ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது, நிரந்தர குடியற்று அரமேயரான என் தந்தை என் எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அந்த பழைய கதையெல்லாம் நினைவுபடுத்துகிறார் ஆண்டவர். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியும் கண்டார். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். எகிப்திலிருந்து எங்களை புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். அப்படிலாம் சொல்லிட்டு, எனவே ஆண்டவரே, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்ததுனால, எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். அப்போது இதுவங்க நம்பிக்கையை, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இனத்தினுடைய நம்பிக்கை அறிக்கை எப்படி இருந்ததுன்னா, முதல் கட்டமாக தன்னிடத்தில் இருப்பதை கடவுளோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு அடையாளம், அதாவது இழப்பின் அடையாளம். இது எனக்கு உரியது, அதை நான் என்ன செய்கிறேன்? எடுத்து கடவுள் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்ற அறிக்கை செய்வது. அதை எதன் வழியாக? அதை இந்த காணிக்கை வழியாக. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ஆலயத்திலும் காணிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த காணிக்கையை பற்றி இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அதை தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம். அப்போது நம்ம கொடுக்குற அந்த அடையாளமாக அந்த இடத்துல நிற்கிறோம் பாருங்களேன். இது எதனுடைய ஆழம், எதனுடைய பின்னணியிலிருந்து இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது? இந்த பின்னணியில் தான் முதற்கனிகளை அதனால தான் சொல்லுவோம், நீங்கள் சம்பளம் வாங்கின உடனேயும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கடவுளுக்குரிய காணிக்கை எடுத்து வைத்து ஓரமாய் வைத்து நீங்கள் அடுத்ததுக்கு செயல்பட ஆரம்பிங்க. அப்போ பாருங்கள், கடவுள் உங்களை கருத்தாய் கவனிக்க ஆரம்பிப்பார். அப்போது இன்றைக்கு அவர்களுடைய விசுவாச அறிக்கை, இஸ்ரேல் மக்களுடைய விசுவாச அறிக்கை முதல்ல எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? பெரிய கருத்தியலெல்லாம் கடவுள் இந்த இடத்துல சொல்லலை. அவர்களிடத்துல இருப்பதை என்னோடு பகிர்ந்து கொள், ஏன்னா நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன், உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ உன்னுடைய முதல் பலனை எனக்கு நீ கொடுக்கணும் என்று கடவுள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறார். அவருடைய நிலையை முன்னிலைப்படுத்துகிறார். நீ என்னையத்தான் முன்னாடி வைக்கணும் என்பதை அந்த மக்களுக்கு அவர் உணரச் செய்கிறார். அதை அவர்கள் செய்கிற பொழுது இதுதான் உன்னுடைய விசுவாச அறிக்கை என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார். பாருங்கள், இதோடு முடிச்சிடறார். நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம்? காணிக்கையை தூக்கி போட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க. நான் தான் காசை கொடுத்துட்டேனே சாமி அப்படி சொல்லுவாங்க. பணம் கொடுத்தா பத்தாது. அது அந்த காலத்தில் இருக்கிற அந்த துவக்க காலத்து மக்களுக்கு, கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு கொடுத்த முதல் படியான ஒரு விசுவாச அறிக்கையின் அடையாளம் அது.
அடுத்ததாக பாருங்க, அதுக்கு தான் 2வது வாசகத்துக்கு நம்ம வரோம். 2வது வாசகத்தில் இன்னொரு விதமான விசுவாச அறிக்கை, கிறிஸ்துவில் விசுவசிக்கிறவனுக்குரிய விசுவாச அறிக்கை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை. 2வது வாசகத்தில் இந்த தவக்காலத்தில் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கை இல்லாமல் கடவுளை நாம் என்ன செய்ய முடியாது? மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. கடவுளை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தணும்னா அதை நம்பிக்கையில் தான் நீங்கள் வெளிப்படுத்த முடியும். பவுலடியாருடைய கூற்றுப்படி இந்த நம்பிக்கை நம்முடைய அறிக்கையில் இருக்கிறது. இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது இட் இஸ் இந்த கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெய்த்துங்கிற நம்பிக்கைங்கிறது, விசுவாசங்கிறது, அதை நீ எப்படி அறிக்கை செய்கிறியோ அதில் தான் வெளிப்பட போகிறது என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறாரு. அந்த நம்பிக்கை அறிக்கை என்பது கடவுள் மகனை சாவிலிருந்து விடுவித்து உயிர்த்தெழச் செய்து நமக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் 2வது வாசகத்தில் ஆண்டவருடைய அடியார் பவுலடியார் மிக அழகாக அந்த ரோமையருக்கு எழுதி அவர்களுக்கு விளங்க பண்ணினதை இன்றைக்கும் நம்ம வாசித்து இன்னும் விளங்கி கொள்ள முடியாத பிள்ளைகளுக்கு இந்த விசுவாச அறிக்கை என்பது ஒருபடி உயர்ந்ததாக இருக்கிற. அதாவது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த அந்த பொருளை கொடுத்துட்டு அதோடு அவர்களுடைய அந்த கணக்கு முடிந்தது. அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய இயேசுவை அறிந்து கொண்ட பின்னர் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உரிய அந்த நிலையானது சற்று உயர்ந்ததாக இருக்கிறது. முதலையும் செய்யணும், அடுத்ததையும் நீ செய்யணும். அது என்னது? அதுதான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாட்சியத்தை நம்ம அறிந்து அறிவிப்பது. அதைத்தான் இந்த 2வது வாசகம், கிறிஸ்துவில் விசுவாசத்தை நம்ம என்ன செய்கிறோம்? அறிக்கை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக உயர்ந்து இருக்கிறோம். கடவுள் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அதுக்குத்தான் பவுலடியார் சொல்கிறாரு, இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். பாருங்களேன், ஏற்புடையவர் ஆனால் மட்டும் பத்தாது, மீட்புக்கு நீங்கள் உரியவராக மாறணும்னா அடுத்தது நீங்கள் என்ன செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் வாயார அவரை அறிக்கையிட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். நீங்கள் இயேசுவை பற்றி பேசுகிறதுனால மனிதர்கள் உங்களை கேவலமாக பார்க்கலாம், மனிதர்கள் உங்களை ஏளனப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் அவமானத்துக்கு உட்பட மாட்டீர்கள். ஏன்னா ஒரு நாள் வரும், அப்பொழுது நம்ம எல்லோருமே அவருக்கு முன்பாக நிற்கப் போகிற நாட்கள் உண்டு. அப்போ யாரெல்லாம் இந்த தெய்வத்தை வாயார அறிக்கையிட்டு புகழ்ந்தார்களோ, அவருக்கு சான்று பகர்ந்தார்களோ இந்த உலகத்தில், அவர்களை குறித்து ஆண்டவர் சான்று பகர்வார். இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்ற சான்று வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைக்க போகிறார். என் அன்பு பிள்ளைகளே, அதனால தான் பவுலடியார் சொல்கிறாரு, நீங்கள் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ பிரிந்து கிடக்காதீங்க, வேறுபாடு இல்லை. இதில் எல்லாருக்கும் ஒரே டார்கெட்டு தான். அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே, அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு, பார்த்தீங்களா, ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? அப்போ ஆண்டவருடைய பெயரால் நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் வழிபாடுகள், மற்ற திருச்சபைகளிலும் வழிபாடுகள் எல்லாம் யாருடைய பெயரால் ஏறெடுக்கப்படுகிறது? தந்தையிடத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் யார் வழியாக ஏறெடுக்கப்படுகிறது? மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக. அதனால தான் நம்ம தந்தை, மகன், தூய ஆவியார், இந்த இருவருக்கும் இடையில இருந்து நம்மளை உற்சாகப்படுத்தி இந்த தந்தையினுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள வைக்கிறவர் தூய ஆவியார். தந்தையினுடைய எண்ணத்தை புரிய வைத்து மகன் யார் என்று நமக்கு அறிய செய்து, அந்த இருவரும் நம்ம எப்படி வழிநடத்தினார்கள் என்பதை நமக்கு உணர்த்தி நம்மை வழி நடத்துகிற ஒரு உண்மையான அடையாளம் அது தூயாவியார். அதனால தான் இயேசுசாமி சொன்னார், நான் உங்களுக்கு தூயாவி என்கிற துணையாளரை கொடுப்பேன், அவர் உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார், நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அதனால தான் இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் இந்த ஆஸ்பெக்ட் மிஸ்ஸிங்காக இருக்கிறது. அதைத்தான் நம்ம பல நேரத்தில் வேதனையோடும் கவலையோடும் பார்க்குறோம். புனிதர்களுடைய பெயரால் ஆலயங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளுடைய திருச்சபை அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. திருச்சபையினுடைய வழி நடத்துதல் தான் அது. ஏன் அந்த புனிதரின் பெயராலே அந்த ஆலயம் இருக்கிறது? இந்த புனிதர் இந்த தெய்வத்திற்கு இப்படியாய் சான்று பகர்ந்தார், இயேசுவுக்கு சான்று பகர்ந்து தந்தையை மாட்சிப்படுத்தினார். யோவான் 15:8 நம்ம மறந்துடவே கூடாது பிள்ளைகளே. இயேசுசாமி சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே
தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பாருங்கள், அதில் நீங்கள் செயல்படுவது, அதான் விசுவாசத்தை அறிக்கை செய்வது. இரண்டாவது, இயேசுவுக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக இருப்பது, என் சீடராக இருப்பதே. யாருக்கு மாட்சி? தந்தைக்கு மாட்சி. ஸோ இந்த லாஜிக்கில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாருமே கடவுளுடைய திட்டத்தில் நிற்பாங்க. நம்ம சொல்லலாம், இந்த சபை தான் ஜெயிக்கும், இந்த சபை ஜெயிக்கும். ஆண்டவருக்கு தெரியும் எந்த சபை ஜெயிக்க போகுதுன்னு. ஆண்டவருக்கு சபையை குறித்து கவலை இல்லை. ஆண்டவருக்கு இன்றைக்கி யார் உண்மையான அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்கிறார்கள். இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம பார்க்கக்கூடிய பல நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் பிரமாதமாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சில மக்களுடைய மனநிலைகள் எல்லாம் ஒரு சில சின்ன ஒரு காரியத்தை பிடித்து கொண்டே நிற்பதை நம்ம பார்க்குறோம். அவர்கள் கடவுளை மறந்துட்டு புனிதர்களை பிடித்து கொண்டு இருக்கிற ஒரு கஷ்டமான சூழலை நம்ம பார்க்குறோம். அவர்கள் கடவுளுடைய காரியத்தை அறிய மறுக்கிறார்கள், கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு பொம்மையை கொடுத்துட்டா போதும், அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, ஊரெல்லாம் சுற்றி வந்து பெருமைப்படுவாங்க. இதில் வந்து நாங்கள் செய்கிற வழிபாடு தான் நல்ல வழிபாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு 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 அறியாமைக்குள்ளே ஊறி போய் கிடப்பதை பார்க்கிறோம். இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் மாறி வெளியே வா என்று அழைக்கிறார். இந்த மனமாற்றம் என்பது ஏதோ கோயிலுக்கு வராதவர் கோயிலுக்கு வந்து விடுவது மட்டுமல்ல, கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்த மாதிரி காரியங்களை நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை நெறிக்குள்ளே நம்ம வருவது. அதனால தான் இந்த தவக்காலத்தில் முதல் வாரமே பார்த்திங்கன்னா 3 விசுவாச அறிக்கையை பற்றி நம்ம இடத்துல பேசப்படுகிறது. பாருங்கள், 3வது அந்த விசுவாச அறிக்கையை நம்ம பார்க்குறோம். 3வது நற்செய்தி வாசகத்தில் தூய ஆவியார் நம்மை வழிநடத்தும்படியான செயல்பாட்டு தளத்தில் விசுவாச அறிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவரை வந்து தூய ஆவியானவர் தான் வழி நடத்துகிறார். எங்கே வழி நடத்தினார்? பாலை நிலத்துக்கு வழி நடத்தினார். பாருங்கள், லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அந்த இடத்துல சோதிக்கிற அந்த சாத்தானுடைய அந்த கட்டுகளுக்குள்ளே அவர் என்ன செய்தார்? கடந்து செல்ல வேண்டி இருந்தது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்மளுடைய பரலோகத்து மந்திரத்தில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையங்கிற ஜெபத்தில் சோதனைக்கு உட்படுத்தாதேயும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு இடரலான ஒரு வார்த்தையாக பார்க்குறாங்க. இன்னும் கடவுள் என்னை உட்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறது அப்படின்னு. வார்த்தைகள் எல்லாம் லிமிட்டட் என்று சொல்லுவாங்க. அது ஒரு கட்டத்தில் அது ஒரு 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 சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது ஒரு கண்டிஷன்டாக இருக்கிறது. அது வந்து ஒரு எல்லா விதத்திலும் அது நிறைவானதாக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு மொழிக்குரிய ஒரு எல்லைகள் உண்டு, இன்னொரு மொழிக்குரிய எல்லைகள் உண்டு. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். உட்படுத்தாதீங்க. இப்போ ஒரு தாய் தந்தை என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளை உட்படுத்துகிறாங்க. எங்கே உட்படுத்துகிறாங்க? தேர்வுக்கு உட்படுத்துகிறாங்க. படிக்கிற பிள்ளை எங்கே போகணும்? தேர்வுக்கு போகணும், போய் பரீட்சை எழுது. ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குற அப்பா ஒரு மகனையோ மகளையோ ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கோ அல்லது வேறு ஒரு உடல் சார்ந்த ஏதோ ஒரு போட்டிக்கோ தயார் செய்கிறவர் அந்த போட்டி வருகிற பொழுது உட்படுத்துகிறார். போய் நெல்லு, ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு. அப்போ இது எதனுடைய அடையாளம்? தந்தை நம்மை உட்படுத்துகிறாருன்னு வைத்து கொண்டால் கூட எதுக்கு உட்படுத்துகிறாரு? நீ சோதனையிலே ஜெயிச்சுட்டு வெளியில் வரணும். இயேசு சுவாமி நீ உட்படுத்துகிறார். பாருங்கள், தூய ஆவியை அவரை பாலை நிலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்க போகுது? அந்த சோதனையிலிருந்து விலக்கி காத்துடுவார் இல்லை, அவர் உட்பட. ஏன்னா என் மகன் ஜெயிக்க போகிறாருன்னு தந்தைக்கு தெரியும். தன் மகன் ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் பிள்ளைகளை, நீங்களும் ஒருவேளை இந்த வார்த்தையை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். தந்தை உங்களை சோதனைக்கு உட்படுத்துகிறாரு நம்பிக்கையோட. என் பிள்ளை ஜெயிச்சு வெளியில் வருவான். நீங்கள் சொல்கிறீங்க சோதனையில் விழ எங்களை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கடவுள் விழவிட மாட்டார். ஆனால் விழுவதும் அதில் விழுந்து கிடப்பதும் எழுந்து வருவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. சோதனைக்குள்ளேயே விழுந்து கிடப்பதல்ல. நீ சோதனையில் இருந்து தடுமாறினாலும் கூட நீ எழுந்து வர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் ஆண்டவர் சோதனைக்கு இயேசு ஆண்டவர் அந்த விசுவாச அறிக்கையை செய்வதற்காக பாலை நிலத்துக்குள்ளே போகிறார். தந்தையினுடைய அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த. இப்போ பிசாசு பலவிதமான சோதனைகளை கொடுக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மீண்டும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நிறைய பிரசங்கத்தில் குருக்கள் மிக அழகாக விவரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சோதனைகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சமூக பார்வையில் அது விளக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த பார்வையில் நீங்களும் நானும் கூட சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற போது நாம் அதை விசுவாசத்தினுடைய அடையாளமாக அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம்.
அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இதையும் இந்த 3வது விசுவாச அறிக்கை, 1வது விசுவாச அறிக்கை தன்னிடத்தில் இருப்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்கிற அடையாளம், 2வது இயேசு கிறிஸ்துவை நம் சாட்சியாக முன்வைத்து இயேசுவை அறிக்கை செய்கிற ஒரு அடையாளம், 3வது உங்களுக்கு சோதனைகள் வழங்கப்படுகிற போது அல்லது அந்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற போது நீங்கள் எந்த ஒரு ஆற்றலோடு எழுந்து நின்று இந்த தெய்வத்தை அறிக்கை செய்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடவுள் இதற்காகத்தான் இந்த தவக்காலம் ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவக்காலம் என்பது ஒரு இரக்கத்தின் காலம் என்று சொன்னோம். ஆனால் இந்த தவக்காலம் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பின் காலம். இட்ஸ் அ சான்ஸ் ஃபார் அஸ். இந்த லென்ட் சீசன் இஸ் அ சான்ஸ். என்ன சான்ஸ்? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மனமாறி இந்த காரியத்தை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், ஆர்வத்தோடு எடுத்து செயல்படுத்தி, நம்ம இதுவரைக்கும் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா இனிமேல் அப்படி இருந்து காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் திருவெளிப்பாடு 2:21 சொல்கிறாரு, அவள் மனம் மாற வாய்ப்பு கொடுத்தேன், அவளோ தன் பரத்தமையை விட்டு மனம் மாற விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், வாய்ப்பு கொடுத்தேன். கடவுள் இன்றைக்கி நமக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. இல்லை நீங்கள் பரத்தமைக்குரிய அடையாளங்கள் என்பது வெறும் விபச்சாரத்தினுடைய உடல் சார்ந்த ஈர்ப்பில் மட்டுமல்ல, இன்றைக்கி பல்வேறு விதமான அடையாளங்களிலே அது பறந்து கிடக்கிறது. அதனால தான் அதிலிருந்து மனம் மாற நமக்கு ஒரு வாய்ப்பு. 2 தீமோத்தேயு 4:2 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, கற்றுக்கொள்கிறவர்களுக்கும் இதைத்தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. நானும் இறைவார்த்தையை இப்படியாக அறிவிக்க வேண்டும், நம்பிக்கையோடு அறிக்கை செய்வது. வாய்ப்பு கிடைச்சா பேசுவேன், இல்லைன்னா நான் உட்கார்ந்துருப்பேன். இல்லை, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்ம அந்த சூழலை தேடி சென்று அறிவிப்பது. அடுத்ததாக பாருங்கள், 2 தீமோத்தேயு 4:3 சொல்லுது, ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டி கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டம் எப்போ வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி வந்துருச்சு. இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய போதகர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான தீமைகளை எல்லாம் சார்பாக நின்று பேசுகிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வழிநடத்தப்படுவது என்பது ரொம்ப கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. என்னிடத்திலே கூட பலர் வந்து சொல்லுவாங்க, இது ஏன் இப்படி சொல்கிறீங்க, இது இப்படி சொல்லக்கூடாது, நீ இதை சொல்வதற்காகத்தான் நீ சாமியாராக வந்தியா, சபிப்பதற்காக வந்தாயா என்று சொல்வார்கள். சபிப்பதற்காக நம்ம வரலை, அடுத்தவர்களுடைய அழிவை நம்ம வந்து நியாய தீர்ப்பை வைப்பதற்காக நம்ம இந்த இடத்துல பேசலை. இப்படியெல்லாம் நமக்கு நடக்கப் போகிறது. நீ மனம் மாறாவிட்டால், யோனா நினிவேக்கு போகிற போது எதை அவர் சொன்னார்? எதைத்தான் அழிவை சொன்னார். நீ மனம் மாறாவிட்டால் இது நடக்கும். இந்த செய்தியைத்தான் ஆண்டவர் இன்று எங்கள் வழியாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லா நேரமும் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு மனதுக்கு பிடித்தவையாக அமைவது கிடையாது. அப்படியும் அது எங்கள் பக்கமாக இருந்து அதை சொல்லவும் முடியாது. உண்மையாக ஆண்டவருடைய செய்தியை சொல்லுகிற பிள்ளைகள் எதை எப்பொழுது உறக்க சொல்ல வேண்டுமோ அதை சொல்லியே ஆக வேண்டும். அதை கற்பிக்கிற மனநிலையோடு நாங்கள் கருத்தாய் கற்பிக்க வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளைத்தான் நம்ம உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். ஏன்னா ஒரு காலம் வரும், அப்பொழுது செவித்தினவு கொண்டவர்களாக. நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நல்லா பேசுகிறார், இவர் நல்லா பேசுகிறாரு, இப்போ மனமாற்றம் ஏற்படலை, ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது என்று சொன்னால் அந்த ஒரு செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நம்மை கேள்விக்கு உட்படுத்தாத செய்திகள் எல்லாம் செவித்தினவு கொண்ட ஒரு மக்களாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் மனமாற்றத்தை குறித்து நீ யோசி, சிந்தித்து பார். ஆவியாரினுடைய வழிநடத்துதல், இதோ ஆண்டவர் இயேசுவை ஆவியானவர் வழிநடத்தினார். சோதனைக்கு உட்படுத்த அவர் அழைத்து சென்றார். சோதனையிலே அவர் வெற்றி கண்ட பின்னர் அவர் ஆண்டவருடைய வல்லமையான இரக்கத்தை அவர் இந்த இடத்துல பார்த்தார். பாருங்க, திருப்பாடல் 48:14 சொல்லுது, இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். கடவுள் நம்மை கைவிடுறவர் அல்ல, நம்மை சரியான பாதையில் வழி நடத்தத்தான் கடவுள் என்ன செய்கிறாரு, நம்மளை நெருக்கிறாரு, ஒடுக்கிறாரு, இடுக்கமான வாயில் வழியை வாங்கன்னு கூப்பிடுறாரு. அன்பு பிள்ளைகளே, எரேமியா 23:2 சொல்லுகிறது, தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி எடுத்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை, இதோ உங்கள் தீச்செயலின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர்.
இது ஆண்டவர் நியமித்திருக்கிற மேய்ப்பர்களுக்கான ஒரு கடினமான செய்தி. அப்படின்னா ஆண்டவருடைய விருப்பம் என்ன? தன் பிள்ளைகள் சரியான வழியில் வழிநடத்தப்பட வேண்டும். ஒரு சிலர் என்னிடத்திலே சொல்லுவார்கள், ஏன் நீ கண்டதையும் பேசி வாங்கி கட்டிக்கிற, நீ போய் சும்மா சாதாரணமாக பேசிட்டு எதையாவது பூசி மொழிவிட்டு வந்துடலாமே என்று சொல்லக்கூடிய அறிவுரைகளும் நமக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் மேய்ப்பர்கள் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் உண்மையை உரைக்க அவர்கள் பின்வாங்கக்கூடாது. ஆண்டவர் அதுக்குத்தான் மேய்ப்பர்களை சாடி கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயர் 2:10 நம்ம பார்க்குறோம், கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார், அவரே உண்டாக்கினார். அவர் தம் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே உறுதி செய்திருக்கிறார் கடைசியில் இந்த வார்த்தையை வச்சு, துன்பங்கள் வழியாக. அதனால தான் இந்த தவக்காலம் இரக்கத்தின் காலம், அதே சமயம் அது துன்பங்களை அடையாளப்படுத்துகிற காலம். அதனால தான் நிறைய துன்பங்கள் இந்த தவக்காலத்தில் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இதை நீங்கள் இந்த 40 நாள் மட்டும்தான் இதுன்னு நினைச்சிட்டு ஏமாந்துடக்கூடாது. இது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய ஒரு அங்கமாக மாறி நீங்கள் இந்த பயணத்திலே பயணித்தீர்கள் என்று சொன்னால் அது வெற்று பயணமாக அல்ல, அது ஒரு 40 நாள் தவக்காலத்தின் வெறும் பயணமாக அல்ல, மாறாக அது உங்களுடைய விசுவாச பயணம், விசுவாச அறிக்கையின் பயணமாக மாறுகிற போது கண்டிப்பாக கடவுள் உங்களை கைவிடவே முடியாது அவரால். ஏன்னா நீங்கள் சரியான பதிலை எழுதிட்டீங்கன்னா ஆசிரியரால் அதுக்கு மார்க் போடாமல் இருக்கவே முடியாது. அதே போல் ஆண்டவராலும் உங்களை கைவிடவே முடியாது. நாம் சரியான விசுவாச அறிக்கையை ஆண்டவருக்கு செய்து கொடுக்கிற போது இந்த அற்புதமான ஆசீர்வாதமான பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு இறைவனில் நீங்கள் ஒரு உயர்ந்த அடையாளமாக நின்று அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள இந்த தவக்காலத்தில் அறிவோடும் ஆற்றலோடும் பயணித்து நீங்கள் வெற்றியை காண வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் 3 விதமான விசுவாச அறிக்கையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரப்பா. இதோ இந்த விசுவாச அறிக்கைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு நாங்கள் எங்கேயும் தேங்கி விடாதபடி ஓடுகிற ஓடையைப் போல, நீரோடை போல இருந்து நாங்கள் வெற்றியை உரிமையாக்கிய திருமுன் நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய இரக்கத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் தவக்காலத்தினுடைய அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.